என்னென்ன மக்கள் செஞ்சீங்க? ஒரு மயிலையும் போடுங்கள. ஆனா தமிழ்நாடு தான் விஜயா, விஜய் தான் தமிழ்நாடா? என்ன அகம்பாவம், என்ன ஆணவம், என்ன மதப்பு, என்ன திமிரு பாருங்க. தமிழ்நாடு தான் விஜயா. தமிழ்நாடு அவளும் மானம் கட்டு போச்சா? அவளுக்கு கேளம் கட்டு போயிட்டோமா? எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து 51 சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார். 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். விளம்பரமே இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. பல லட்சம் மாணவர்களோடு களத்தில் போய் அமர்ந்து அந்த போராட்டத்திலும் பங்கெடுத்து தரையில் அமர்ந்து தன்னால் அது திசை திரும்பி விடக்கூடாது என்பதற்காக முகத்துல ஒரு கர்ச்சீஃபை கட்டிக்கொண்டு பீட்டா என்ற ஒரு பன்னாட்டு அமைப்புக்கு எதிராக துணிச்சலாக வீடியோவும் வெளியிட்ட உணர்வு மிக்க லீடர் நம்முடைய தளபதி. இது சம்பந்தமா கைது செய்யப்பட்டவங்களை வெளியே அனுப்பிட்டா நானும் ஒரு தங்கையை பறிகொடுத்தவன் தான், அனிதாவும் என்னுடைய தங்கை தான் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து துணையாக நூலின் உட்பட பலரும் சுடப்பட்டு இறந்தார்கள். இறந்தவர்களின் வீட்டிற்கு பைக்கில் நள்ளிரவில் சென்று அவர்கள் வீட்டின் தரையில் அமர்ந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து 1,30,00,000 ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளபதி. பின்பு கேரளா பெரும் மழை புயலில் வெள்ளத்தில் மிதந்தது. லாரியாய் நிவாரணப் பொருட்களை அனுப்பி கேரள சகோதரர்களுக்கு கை கொடுத்தார் தளபதி.